பிரைஸ் தி லார்ட். இந்த காலங்களிலே முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். இந்த முழு உள்ளத்தோடு கூட ஆராதிக்கிறது உன்னதமான அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆராதிப்போமா? ஆமென். நல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். இயேசுவே, உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். இன்றைக்கும் இந்த காலவேளையிலே எங்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுங்க. உன்னதமான தேவன் நீர். இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எந்த காரியத்திற்கு அவங்க உள்ளம் அப்படிப்பட்ட எண்ணத்தால நிரம்பி இருக்குதோ அதை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க அதை நிறைவேற்றி கொடுங்க. பலவீனங்கள் மறையட்டும். தடுமாற்றங்கள்ல இருந்து கால்கள் ஸ்திரத்தன்மை அடையட்டும். உன்னத ஞானத்தை தாங்க. எங்கெல்லாம் அப்படியே கட்டப்பட்ட நிலைமையில சிங்க கெபில விழுந்தது போல, சிறைச்சாலையில கரங்கள் கட்டி போட்டது போல இருக்குதோ, இப்பொழுது பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. அவங்க ஆவியில பலன் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், பயம் நீங்கட்டும். இன்னைக்கு கர்த்தர் அப்படி செய்ய போவதற்கு நன்றி. தொடர்ந்து ஒரு வார்த்தையிலே பலனடைய கிருபை செய்யுங்கப்பா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. ஆமென். தேவ மக்களே, விசேஷமாக இன்றைக்கு அற்புதமான ஒரு வேத பகுதி எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில காரியங்கள் வருது. அதை நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். இன்றைக்கு 1 நாளாகமும் ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 29 verse 12. 1 நாளாகமும் 29ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்புறம் நம்ம ஒவ்வொரு பகுதியாக நம்ம தொடர்ந்து ஒரு சில நாட்கள் பார்க்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தையை தான் நம்ம பார்க்க போறோம். மக்களை, இன்னைக்கு முதல் பகுதி ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. விசேஷமாக கடவுளுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் மிகப்பெரிய ஒரு உண்மையை தெரிஞ்சு வைக்கணும். ஐஸ்வர்யம், கனம். இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் இந்த ஐஸ்வர்யத்துக்கும் இந்த கனத்துக்கும் தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதனுடைய ரிசோர்ஸ் எங்கிருந்து வருது, யார்த தாரா என்பது அநேருக்கு தெரிஞ்சிருந்தும் சில நேரத்தில் அங்கே போகிறதில்ல.
ஏன்னா அந்த உலகம் ஏதோ ஒரு விதத்தில் மயக்கி அவங்கள ஒரு மாதிரி நயவஞ்சகம் பண்ணி வைத்திருக்கு. அவங்க நினச்சிட்டாங்க இப்படி போனால் தான் கிடைக்கும், இப்படி வேலை செஞ்சால் தான் கிடைக்கும், இப்படி தான் கனத்தை எடுக்க முடியும், இப்படி தான் ஐஸ்வர்யத்தை எடுக்க முடியும். சில சிஸ்டம்ஸை இந்த உலகத்தில் சில பேர் செய்து கொண்டிருக்கிறதை விசுவாசிகளும் பார்த்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைமை இன்னைக்கு சபைக்குள்ளே உண்டாயிருச்சு, குடும்பங்களுக்குள்ளே உண்டாயிருச்சு. ஆனால் கவனிங்க, இதை தெரிஞ்சுக்கும். இந்த ஐஸ்வர்யமும் கனமும் எங்கே இருந்து வருதுன்னா அவரால் வருது. கத்தாதி கத்தர், சேனைகளின் கத்தர். சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு போஸ்டர் ஒன்று முகநூலில் நான் பார்க்க நேரிட்டது. அது எப்படின்னா, ஒரு பிக்சர் ஸ்டார்ஸ், அப்புறம் ஒரு கேலக்ஸி, அப்புறம் மில்கி வே. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, போடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டார்ஸு, ஆனால் சிலது ரொம்ப பொடுசாக இருக்குது. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த நட்சத்திரங்கள் நாளுக்கு நாள் அதுவும் பெருகி கொண்டிருக்கிறது. மில்கி வேலையும் ஏகப்பட்ட சேஞ்சஸ், அதுவும் பெருகுது. கேலக்ஸி, அதுலேயும் மாற்றங்கள் உண்டாகுது. ஆகவே எவைகளையும் இதுதான், இப்படி தான், இவ்வளோ தான் இருக்குன்னு கிரகிக்க முடியல, ஒரு கோட்பாடுக்குள்ளே கொண்டு வர முடியல, அதை ஒரு வரையுறுக்க முடியல. ஏன்னு சொன்னால் சேஞ்சஸ் நடக்குது, பழுகுது, பெருகுது. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த அண்ட சராசரங்களே அவருடைய கரத்தில் உருவாக்கப்பட்டது, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஐஸ்வர்யம் தேவை, கனம் அவசியம். எப்படியோ ஏனாதானன் வாழ்ந்துட்டு போகணுன்னு கர்த்தர் விரும்பலை, குப்பையாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்பலை. இதெல்லாம் விசுவாசிகள் தெரியணும் இல்லையா? ஏதோ இருக்கிறதில் வச்சு ஓட்டிட்டு போகணும்னு இல்லை, அப்படி கிடையாது. ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போ கர்த்தர் கொடுக்குறாருன்னா கர்த்தர்கிட்ட தான் வரணும், கர்த்தர்கிட்ட தான் வரணும். அவர் தான் ரிசோர்ஸ் பர்சன். ஆனால் இன்னைக்கு உலகமும் ஆஃபர் பண்ணுது, இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா உலகம் கொடுக்குது, கனத்தை கொடுக்குது, ஆனால் அது வேதனை கொடுக்கும், அது நிரந்தரம் அல்ல. கர்த்தர் கொடுக்கறதுக்கும் உலகம் கொடுக்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? The source of wealth and honor, இந்த செழிப்புக்கும் இந்த ஒரு கனத்துக்கும் யாரு ஒரு ஆதாரம்னு சொன்னா கர்த்தர். அதை அறிந்து கொள்ளுங்கள். And this means that our identity, value and significance are not defined by our bank account. நம்ம வங்கியில் இருக்கிற கணக்கை வச்சு தான் நம்முடைய அடையாளம், நமக்குரிய மதிப்பு, நம்முடைய அடையாளங்கள் வருதுன்னு நினச்சிடாதீங்க. அப்படி நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இது இருந்தால் போதும், இதுதான் என்னுடைய மதிப்பே, இதுதான் என்னுடைய அடையாளமே, இதுதான் என்னுடைய ஒரு விஷயமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது கிடையாது. ஜாப் டைட்டில்ஸ் ஆர் சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ், நம்ம சோஷியல் மீடியாவில் இருப்போம், சில பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறது, இதுதான் பெரிய விஷயம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இருக்கணும். இன்ஸ்டெட் தே ஆர் ரூட்டட் இன் அவர் ரிலேஷன்ஸ் வித் காட். நல்லா கவனிங்க, பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணும், ஐடென்டிட்டி இருக்கணும், வேல்யூ இருக்கணும், சிக்னிஃபிகன்ட் இருக்கணும், அடையாளங்கள், ஒரு மதிப்பு, ஒரு இதெல்லாம் முக்கியங்க. ஆனால் அதுதான் இந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் சேர்ந்து தான் என்னை யாருன்னு காமிக்குதுன்னு நினைக்குதுங்கன்னா தப்பு. ஆனால் நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையில் வேர் கொண்டிருப்போம் என்று சொன்னால், அவரிலே அந்த ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால், அது என்ன ஆகும்? என்னுடைய ஆனரா, என்னுடைய பொசிஷனா, என்னுடைய வெல்த்தா மாறும். யோசேப்பை பாருங்க ஐயா, அவருடைய ஐடென்டிட்டி அப்பா வீட்டில் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, இங்கே எகிப்துக்கு வராரு, அப்படி தலைகளாக மாறிடுச்சு. அவருக்கு பேர் அடிமை, அவருக்கு பேர் அடிமை. அப்படிதான் ஏன்னா விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. கவனிங்க, அவர் கடவுளோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தார். ஆகவே அவருக்கு ஆனர் கர்த்தர் கொடுக்குறாரு, சரியான நேரத்தில் உயர்த்துறாரு. அந்த ஆனரே அவருக்கு ஐடென்டிட்டி ஆயிடுச்சு. எகிப்து தேசத்தில்
ஒரு அடிமையாக வந்தவர் ஒரு பெரிய பதவியில் உட்காந்து நேர்த்தியாக காரியத்தை செஞ்சாருன்னு இன்னைக்கு சொன்னால் போதும், பேர் சொல்லாமல் யோசிப்பு. அப்போ அந்த பதவியே அவனுக்கு ஐடென்டிட்டியாக மாறிச்சு. எப்படி பார்த்தீங்களா? கடவுளுக்குள்ளே இருக்கும்போது. ரெண்டாவது பொசிஷன், ஒரு உன்னதமான ஒரு பொசிஷனுக்கு உயர்த்தப்படுறாரு. அதுதான் யோசேப்பினுடைய வேல்யூவே. நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த போத்திபார் சொல்கிறாரு, ஐ எம் சாரி, இந்த பார்வோன் சொல்கிறாரு, இந்த தேசத்தில் இந்த விஷயத்தை திறமையாக செய்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்படின்னா என்ன? அவரையும் சேர்த்து தான் சொல்கிறார். இதுக்கு இவர் மாத்திரம்தான், இந்த மனுஷன் மாத்திரம்தான் தகுதி என்பதை வலியுறுத்துகிறார். பார்த்தீங்களா? பொசிஷன் இப்போ எவ்வளோ வேல்யூவாக இருக்குது. இதுதான் கர்த்தர்கிட்ட இருந்து வர்றது. கடைசியாக வெல்த்து, செழிப்பும் வந்துச்சு. அது சிக்னிஃபிகண்ட்டாக மாறுது. அது ஒரு பெரிய அற்புதமாக, ஒரு பெரிய அடையாளமாக மாறுது. நம்ப மாட்டீங்க, யோசேப்பை வச்சு தான் அப்படியே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பழுக செய்கிறாரு, பெருக செய்கிறாரு. பெரிய ஜாதியாய் அந்த தேசத்தில் உருவாகிறாங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை கொண்டும் விசுவாசிகளை ஒவ்வொருவரையும் அவங்களுடைய வாழ்க்கையில செய்வது அதிக நிச்சயம். அப்பா இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை மருந்தாக உமது பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். ஆமென். God bless you. Bye bye.